வணக்கம். ஹட்ச் ஃபிட்டிங் தயாரிப்பது பற்றிய இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு டைமென்ஷன்களை குறித்தல், ஹாக்சாயிங் கொண்டு உலோகத்தை வெட்டுதல், 0.25 மில்லிமீட்டர் அதிகப்படியாக அல்லது குறைவாக துல்லியத்திற்கு படிகளை ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்தல், செயின் ட்ரில் செய்து சிப்பிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி அகற்றுதல், ஸ்கொயர் ஸ்லாட்டில் ஹெச் ஃபிட்டிங்கை உருவாக்குதல். ஃபிட்டிங் என்றால் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்வோம். ஃபிட்டிங் என்பது தேவையான பொருத்தத்தை பராமரிக்க தேவையான அளவு அல்லது வடிவத்திற்கு டைமென்ஷன் வடிவத்தை கொண்டு வந்த பிறகு பாகங்களை அசெம்பிளி செய்வதுடன் தொடர்புடையது. ஃபிட்டிங் செய்வதற்கான தேவையான செயல்பாடுகள் பொதுவாக ஒரு ஒர்க் பெஞ்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு ஃபிட்டிங் ஷாப்பில் செய்யப்படும் பல்வேறு செயல்பாடுகள் மார்க்கிங், சிப்பிங், சாயிங், ஃபைலிங், ஸ்கிரேப்பிங், ட்ரில்லிங், த்ரெட் கட்டிங் போன்றவற்றை கொண்டவை ஆகும். இதற்கு தேவையான டூல்ஸ்களை பட்டியலிடலாம்: ஸ்டீல் ரூல், டாட் பஞ்ச், பெஞ்ச் வைஸ், பால் பீன் ஹேமர், ட்ரில்லிங் மெஷின், ட்ரில் பிட், chisel, vernier caliper, files, lubricating oil, hacksaw blade with frame, surface table, scriber, vernier height gauge, tri-square, micrometer, மார்க்கிங் மீடியா. வரைபடத்தின்படி 0.25 மில்லிமீட்டர் அதிகப்படியாக அல்லது குறைவாக துல்லியத்திற்கு ஃபைல் மற்றும் ஃபினிஷிங் செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை அதன் அளவுக்காக சரிபார்க்கவும். இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை பேணுவதன் மூலம் பணி செய்யும் துண்டுகளை, அதாவது பகுதி 1ஐ 90 மில்லிமீட்டர் இன்டு 65 மில்லிமீட்டர் இன்டு 8 மில்லிமீட்டருக்கு ஃபைலிங் மற்றும் ஃபினிஷிங் செய்யவும். கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தேவையான அளவை விட 3 மில்லிமீட்டர் பெரியதாக இருந்தால் அதிகப்படியான பொருளை ஹாக்சா கொண்டு வெட்டவும். பகுதி 1இன் ஃபேஸ் ஏயில் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்தவும். பி மேற்பரப்பில் இருந்து 10 மில்லிமீட்டர், 35 மில்லிமீட்டர், 55 மில்லிமீட்டர் மற்றும் 80 மில்லிமீட்டரில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி இணையான கோடுகளை குறிக்கவும். சி மேற்பரப்பில் இருந்து 10 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர், 40 மில்லிமீட்டர் மற்றும் 55 மில்லிமீட்டரில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி இணையான கோடுகளை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ரிலீஃப் ஹோல்களுக்காக குத்துங்கள். பகுதி 1க்கு அதிகப்படியான உலோகத்தை அகற்றுவது பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். பகுதி 1இல் மூலைகளில் 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ரிலீஃப் ட்ரில் ஹோல்களை உருவாக்கவும். பகுதி 1இல் உள்ள வரைபடத்தின்படி ஆரம்பத்தில் 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தி அதிகப்படியான பொருட்களை அகற்ற சாட்சிக்குறிகளில் செயின் ட்ரில்லிங் செய்யவும். பின்னர் 6 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தவும்.
அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டுவதற்கு செயின் ட்ரில் ஹோல்களில் சிப்பிங் செயல்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. பகுதி 1இன் தேவையான பரிமாணங்களை பெற வெவ்வேறு கிரேட் ஃபைல்களை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். பகுதி 1இன் அளவை வெளிப்புற மைக்ரோமீட்டர் அல்லது வெர்னியர் கேலிப்பர்கள் மூலம் அளவிடவும். மென்மையான ஃபைல்களை பயன்படுத்தி ஃபினிஷிங் செய்து பனிப்பொருளை டீபர் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி 2க்கு இப்போது குறிப்போம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை அதன் அளவுக்காக சரிபார்க்கவும். பணி செய்யும் துண்டுகளை, அதாவது பகுதி 2ஐ 70 மிமீ × 45 மிமீ × 8 மிமீக்கு இணைவு நிலை மற்றும் செங்குத்தான நிலையை பேணுவதன் மூலம் ஃபைலிங் மற்றும் ஃபினிஷிங் செய்யவும். கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தேவையான அளவை விட 3 மிமீ பெரியதாக இருந்தால் அதிகப்படியான பொருளை ஹேக்ஸா கொண்டு வெட்டவும். பகுதி 2இல் மார்க்கிங் மீடியாவை பயன்படுத்தவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி பி மேற்பரப்பில் இருந்து 25 மிமீ மற்றும் 45 மிமீரில் இணையான கோடுகளை குறிக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி சி மேற்பரப்பில் இருந்து 15 மிமீ மற்றும் 30 மிமீரில் இணையான கோடுகளை குறிக்கவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி விட்னஸ் குறிகளை பஞ்ச் செய்யவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ரிலீஃப் ஹோல்களுக்காக குத்துங்கள். பகுதி 2க்கு அதிகப்படியான உலோகத்தை அகற்றுவது பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். பகுதி 2இல் மூலைகளில் 3 மிமீ விட்டம் கொண்ட ரிலீஃப் ட்ரில் ஹோல்களை உருவாக்கவும். பகுதி 1இல் உள்ள வரைபடத்தின்படி அதிகப்படியான பொருட்களை அகற்ற ஆரம்பத்தில் 3 மிமீ விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தி சாட்சிக்குறிகளில் செயின் ட்ரில்லிங் செய்யவும். பின்னர் 6 மிமீ விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தவும். பகுதி 2இல் உள்ள அதிகப்படியான மெட்டீரியலை செயின் ட்ரில்லிங் செய்த பிறகு ஹேக்ஸாயிங் செய்வதன் மூலம் வெட்டி பிரிக்கவும். அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டுவதற்கு செயின் ட்ரில் ஹோல்களில் சிப்பிங் செயல்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. பகுதி 2இன் தேவையான பரிமாணங்களை பெற வெவ்வேறு கிரேட் ஃபைல்களை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். பகுதி 2இன் அளவை வெளிப்புற மைக்ரோமீட்டர் அல்லது வெர்னியர் கேலிப்பர்கள் மூலம் அளவிடவும். ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி ஃபினிஷிங் செய்து பனிப்பொருளை டீபர் செய்யவும். ஸ்லைட் ஃபிட்டிற்கான பகுதி 1 மற்றும் பகுதி 2இன் அசெம்பிளி பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். ஸ்லைடிங் ஃபிட் என்பது ஒன்றுடன் ஒன்று ஸ்லைட் செய்யும் இயந்திர பாகங்களுக்கு ஃபிட் ஆகும். பகுதி 1 மற்றும் 2ஐ அசெம்பிள் செய்து ஸ்லைட் ஃபிட்டை சரிபார்க்கவும். ஒரு மெல்லிய மேற்பூச்சு ஆயிலை பயன்படுத்தி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு டைமென்ஷன்களை குறித்தல், ஹேக்ஸாயிங் கொண்டு உலோகத்தை வெட்டுதல், 0.25 மிமீ அதிகப்படியாக அல்லது குறைவாக துல்லியத்திற்கு படிகளை ஃபைல் செய்து ஃபினிஷிங் செய்தல், செயின் ட்ரில் செய்து சிப்பிங் செய்வதன் மூலம் அதிகப்படியான மெட்டீரியலை வெற்றி அகற்றுதல், ஸ்கொயர் ஸ்லாட்டில் ஹெச் ஃபிட்டிங்கை உருவாக்குதல். இத்துடன் எச் ஃபிட்டிங் தயாரிப்பது பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வு